வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்கின்றது. இலங்கையில் வடக்கு தெற்காக வடக்கு கிழக்காக தொடர்ந்தும் துன்பியல் செய்திகள் மற்றும் நீதி மறுப்புகள் வெளிவரும் நிலையில் நானாவிதமாக இலங்கையிலிருந்து நாடளாவிய ரீதியில் திகில் மற்றும் பரபரப்பு செய்திகளுக்கும் குறைவில்லை. அந்த வகையில் அவ்வாறான செய்திகள் தினசரி வருகின்றன. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். தமிழர் தாயத்தை பொறுத்தவரை செம்மணியில் தற்போது உள்ள மனித புதைகுழிக்கு அண்மித்த பகுதிகளில் புதிய புதைகுழிகள் இருக்கலாம் என்ற ஊகத்தில் எழுமாற்றாக சில குழிகள் நேற்று தோண்டப்பட்ட போது அவ்வாறாக தோண்டப்பட்ட குழிகளிலும், அதாவது எழுமாற்றாக ஒரு திடீரென ஒரு இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்தில் குழிகள் தோண்டப்பட்ட போதும் அந்த இடத்திலும் மனித எலும்புக்கூடுகள் வெளிப்பட்ட புதிய திகில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் செம்மணி மிகப்பெரியதொரு மனித புதைகுழிகளை கொண்ட இடமாக தெற்காசியாவில் மாறப்போகும் அச்சநிலை நேற்றைய இந்த எழுமாற்று குழிகளின் தோண்டுதல்களின் பின்னர் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் தமிழர் தாயகத்தில் இவ்வாறாக கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குரூரங்களுக்கு சாட்சியாக செம்மணி இருக்கும் போதிலும் தெற்கின் ஆட்சி தரப்பிலிருந்து இவ்வாறான தமிழர்களின் கடந்த கால படுகொலைகளுக்கு பொறுப்பு கூறும் எந்த நகர்வுகளும் இல்லை. இது தற்போதைய சிஸ்டம் சேஞ்ச் விழிப்பு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கும் பொருந்தும். எனினும் சில சிஸ்டங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் ஓடோடி திரிகின்றது. அந்த வகையில் தற்போதைய ஆட்சி தரப்பான அனுர அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் 22ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை ஒப்பேற்றுக் கொள்வதற்கான ஒரு வரைவு மசோதாவையும் நீதித்துறை திருத்த மசோதாவையும் இன்று தாக்கல் செய்திருக்கின்றது. நாட்டில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் நோக்கம் கொண்ட இந்த அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு உள்ளூர் நீதித்துறையிலிருந்தும் அனைத்துலக நீதித்துறையிலிருந்தும் உள்ளூர் அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பினாலும் அரசாங்கம் தனது இலக்கில் அசராமல் நகரும் வகையில் இந்த நாடாளுமன்ற தாக்கல் நகர்வுகள் எல்லாம் வந்திருக்கின்றது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாக்களை எதிர்த்து நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த வார காலத்துக்கு இடையில் வழக்குகளை தொடர்வதற்கு சாத்தியங்கள் இருப்பதால் அவ்வாறான வழக்குகளை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளும் அதேபோல இந்த மசோதாவை எதிர்க்கும் தரப்புகளும் தாக்கல் செய்யும் என எதிர்பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு சாதாரண நடைமுறை தான். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எந்த ஒரு மசோதாவையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்ய ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் நடைமுறையின் அடிப்படையில் இந்த மசோதாவையும் உச்ச நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சவால் செய்யக்கூடும். இவ்வாறாக தாக்கல் செய்யப்படும் மனுக்களை பரிசீலனை செய்யும் உச்ச நீதிமன்றம் 3 வார காலத்துக்கு இடையில், அதாவது 21 நாட்களுக்கு இடையில் இந்த மசோதாக்கள் தொடர்பான தனது முடிவை நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நியதியும் இருப்பதால் இன்றிலிருந்து சுமார் 1 மாத காலத்துக்கு இந்த விடயம் பரபரப்பாகவே இருக்கும். அதாவது 22ஆம் திருத்தம் ஒப்பேற்றப்படுமா இல்லை என்றால் அதற்கு தடைகள் வருமா என்ற விடயத்தில் பரபரப்புகளும் ஊகங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். இவ்வாறான மனுக்களை ஆய்வு செய்து உச்சநீதிமன்றம் தனது இறுதி முடிவில் அரசாங்கத்தின் இந்த மசோதாக்கள் நாட்டின் அரசியலமைப்பை மீறவில்லை எனவும் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும் அறிவித்து கொண்டால், அவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அதன் பின்னர் இந்த மசோதாவை தனக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3/2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை ஊடாக என்ற அரசாங்கம் ஒப்பேற்றி கொள்ளும் என்பதும் ஊகிக்கத்தக்க ஒரு விடயம். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் முடிவு எதிர்மறையாக வந்தால் அது அனுர அரசாங்கத்திற்கு சிக்கலாக வரும். ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டுமானால், இல்லை என்றால் அதனை சட்டமாக்க வேண்டுமானால், அதாவது 22ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை செய்ய வேண்டுமானால் சர்வஜன வாக்கெடுப்பை நாட்டில் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அது சிக்கலாக இருக்கும். ஆனால் இப்போது தமக்கு சார்பாக நாட்டின் தலைமை நீதிபதி இருப்பதால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த நகர்வுகளுக்கெல்லாம் பச்சை கொடி வெறும் என அரசாங்கம் நினைத்துக் கொள்கின்றது. ஆனால் அரசாங்கத்துக்கு இவ்வாறான ஒரு நினைப்பை இருப்பதை தெரிந்து கொண்டதால் தானோ என்னவோ எதிர்க்கட்சிகளும் இந்த விடயத்தில் குடைச்சல் கொடுக்க தயாராகின்றன. இதனால்தான் இந்த மனுக்களை விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் 13 நீதிபதிகளை அடங்கிய முழு அமர்வு நியமிக்கப்பட வேண்டும் என சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு முன்மொழிவை நேற்று செய்திருக்கின்றது. அதாவது அரசாங்கத்திற்கு சார்பாக நாட்டின் தலைமை நீதிபதி இருந்தாலும் இந்த 13 நீதிபதிகளில் பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த மசோதாக்களை எதிர்த்தால் அது தமக்கு சாத்தியமாகும்.
வெற்றியை கொண்டு வரும், அரசாங்கத்தின் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை முடக்கும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் சஜித் தரப்பு இதனை கோரியுள்ளது. 22ஆம் திருத்த மசோதா ஒருவேளை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் இனிமேல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65லிருந்து 67 உயரும். அதேபோல மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 63லிருந்து 65 உயர்த்தப்படும் நிலையில், அதேபோல இன்று இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவுடன் தாக்கல் செய்யப்பட்ட நாட்டின் நீதித்துறை அமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் பணியாற்றிய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதும் 62 உயர்த்தப்படும். இப்போது அது 60 உள்ளது. ஆனால் இலங்கையில் பணியாற்றிய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அரசாங்கம் உயர்த்தப்படாத பாடுபட்டாலும் நாட்டில் பாதாள மோசடிகள், போதை மாபியா மோசடிகள், போதை மாபியா நகர்வுகள், அது சார்ந்த படுகொலைகள், கொசுறு மோசடிகள் என பலவிதமான மோசடிகளும் தொடர்கின்றன. இதே போல இவ்வாறான மோசடியாளர்களை துரத்துவதற்கு அரசாங்கத்தின் நகர்வுகளும் துரிதமாக நகர்த்தப்படத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இன்று அதிகாலை ஓமானில் இருந்து சுமித்புர சதுர் என்ற பாதாள முகம் கட்டுநாயக்காவில் இறக்கப்பட்டு கொழும்பு சிஐடிக்கு தூக்கிச் செல்லப்பட்டது. ஸ்ரீலங்கா சிஐடியினரால் ஓமானில் கைது செய்யப்பட்ட கொழும்பு முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான இந்த பாதாளமும் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றிருந்தது, ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தது. அது தப்பிச் சென்ற காலம் எதுவென்றால் கொழும்பு நீதிமன்றத்தில் கணேமுல்ல சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட பின்னர், அதாவது பாதாள குயின் செவ்வந்தியின் உதவியுடன் கணேமுல்ல சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட பின்னர் தான் இந்த போட்டு தள்ளலில் தொடர்புடைய இந்த சுமீரும் அதன் பின்னர் கொழும்பிலிருந்து ஓமானுக்கு தப்பியிருந்தார். இன்று மீண்டும் அவர் கொழும்பில் சிஐடியினரால் இறக்கப்பட்டிருக்கின்றார். இன்னொரு புறத்தை இவ்வாறாக பெரும் மோசடிகள் எல்லாம் வெளிப்பட கொசுறு மோசடிகளும் வருகின்றன. அந்த வகையில் கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள பிரபல முருகன் ஆலயமான அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தலைமை ஐயர் பெரும் மோசடியில் சிக்குகின்றார். 2.5 கோடி ரூபாய்க்கு அதிகமான பெறுமதியுள்ள கோயில் நகைகளை திருடி அதனை அடகு வைத்து அந்த பணத்தில் கொட்டாஞ்சேனை புதுச்செட்டியார் தெருவில் வீடு ஒன்றை வாங்கிய குற்றத்தில் சதீஸ்வர குருக்கள் என்பவர் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறையினால் தீவிரமாக தேடப்படுகின்றார். கோட்டை நீதவான் நீதிமன்றம் இவருக்கு இப்போது பயணத்தடையும் விதித்திருக்கிறது. இவர் இன்னமும் தலைமறைவாக இருக்கின்றார். இதேபோல ஸ்ரீலங்கா வங்கித்துறையை நேற்று உலுக்கிய 4 பேங்க் மேனேஜர்களின் ஹவாலா எனப்படும் உண்டியல் மோசடியும் இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. இவ்வாறாக கைது செய்யப்பட்ட இந்த 4 பேங்க் மேனேஜர்களில் ஒருவர் தமிழராக இருப்பது அவரது பெயர் மூலம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஸ்ரீலங்கா வங்கித்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக 4 வங்கிகளின் மேனேஜர்கள் தாங்கள் பணியாற்றிய வங்கி கிளைகளில் இருந்தே அதிரடியாக கைது செய்யப்பட்ட நகர்வு நேற்று பதிவாகியது. செலான் பேங்க் ஓல்மோர் ஸ்ட்ரீட் பிரான்ச் மேனேஜர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் சம்பத் வங்கியின் தலைமை பணியகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூனியன் பேங்க் பெட்ரா மெயின் ஸ்ட்ரீட் பிரான்ச்சில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தான் தமிழர் என அடையாளப்படுத்தப்படுகின்றார். அதேபோல் நேஷனல் ட்ரஸ்ட் பேங்க் எனப்படும் வங்கியின் ஓல்மோர் ஸ்ட்ரீட் பிரான்ச், அதாவது பழைய சோனகர் திரு கிளையின் மேனேஜரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு நேற்று அதிரடியாக தூக்கப்பட்ட அதிகாரிகள் அனைவருமே போலியான இறக்குமதிகளை காட்டி நாட்டை விட்டு $1 பில்லியன், அதாவது 340 பில்லியன் ரூபாவை உண்டியல் மூலம் ஹவாலா மூலம் இவர்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றியதான குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த மோசடி வலையமைப்பின் முக்கிய நபராக கொழும்பு கோட்டையில் உள்ள ஏவை இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் இயக்குநராக தன்னை அடையாளப்படுத்தப்படும் ஜெஃப்ரி முகமட் என்பவர் இருக்கின்றார். இவர் அண்மையில் நீர்கொழும்பு பகுதியில் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் தான் இந்த திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வந்தன. கைது செய்யப்பட்ட 4 வங்கி அதிகாரிகளும் ஜெஃப்ரி முகமட்டை நேரில் சந்தித்து இந்த மோசடி வங்கி பரிவர்த்தனைகளுக்கு உதவியதாகவும் இதற்கான சந்திப்புகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றதாகவும் ஒவ்வொரு வாரம் இந்த வங்கி அதிகாரிகளுக்கு பல்லாயிரம் ரூபாய்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறை கூறுகின்றது. இந்த நிதி நடவடிக்கைக்கும் இந்த மோசடி நிதி நடவடிக்கைக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் இடையே உள்ள சாத்தியமான தொடர்புகளையும் தற்போது சிஐடியினர் ஆய்வு செய்து வருகின்றார்கள். அதாவது போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த கருப்பு பணம் இவ்வாறான மோசடிகள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வெள்ளையாக மாற்றப்பட்டு மீண்டும் அவை ஸ்ரீலங்காவுக்கும் ஏனைய நாடுகளிலும் சொத்துக்கள் மற்றும் பெரும் முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் புலனாய்வாளர்கள் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் நேற்று கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்களுக்குரிய பிணை மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச்
பதிவில் காத்திருக்கின்றேன். என்றால் இது ஒரு திடுக்கிடும் திகில் நிறைந்த ஒரு நகர்வுகளாக இருக்கின்றது. பெரும் மோசடி வலையமைப்பு அம்பலப்பட்டிருக்கின்றது. இதேபோல கிழக்கு மாகாணத்தின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையான் மற்றும் மேலும் 3 பேருக்கு எதிராக நேற்று ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் புலனர்வ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. இது ஒரு முக்கியமான விடயம். கதிர்காமத் தம்பி ஜெய்கிஷன், நிமல் தேவசுதன் மற்றும் நடராஜா நகுலேந்திரன் ஆகியோருடன் தான் பிள்ளையாருக்கும் சேர்த்து இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2006 டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் இவர்கள் அனைவரும் சேர்ந்து பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி கொலை செய்ததற்கு உதவியதாகவும் பங்கெடுத்ததாகவும் இந்த குற்றப்பத்திரிகைகள் கூறப்பட்டுள்ளது. இனிமேல் இந்த வழக்கு புலனர்வு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அங்கு குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மனித கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள உள்ளார்கள். ஆகையால் இந்த விடயமும் எதிர்வரும் நாட்களில் ஒரு பரபரப்பான விடயமாக மாறும். இறுதியாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்களின் இந்த சீருடை பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இவர்கள் தமது மத மற்றும் கலாச்சார ஆடையுடன் பணியாற்ற அனுமதி கோரும் நிலையில் அது அனுமதிக்கப்படாத விடயத்தில் இந்த விடயம் இப்போது தமிழ் முஸ்லீம் முருகல் நிலையாக வருகின்றது. இந்த விடயத்தில் அந்த வைத்தியசாலை பொறுப்பாளர் வைத்தியர் சூனன் மீது அவர் ஒரு தமிழராக இருக்கும் நிலையில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கடுமையான சீற்றங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இவர் மீது சமூக வலைத்தளங்களிலும் முஸ்லீம் பயனாளிகளால் வெறும் அவமதிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. அவரது குடும்பத்தினரும் அவமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதில் முன்னாள் இராஜாங்க அமைச்சரான ஹரிஷ் என்னும் ஒரு வடிவேலை போய் இந்த குறித்த வைத்திய அதிகாரி, அதாவது தமிழரான வைத்திய அதிகாரி ஒரு உளவு அமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுவதான சந்தேகத்தை வேறு வெளியிட்டிருக்கின்றார். இந்த வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டுள்ள சீருடை தொடர்பான விவகாரம் முழுமையாக அரசாங்கத்தால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் நிலையிலும் அரசாங்கம் இதில் கமுக்கமாக இருக்கின்றது. இந்த சிண்டு முடியும் வேளையில் அது இருப்பதாக தெரிகின்றது. என்னென்றால் அரசாங்கத்தின் சுற்றறிக்கை மற்றும் தாபன விதிக்கோவை சுகாதார அமைச்சின் நடைமுறைகளை கொண்டுதான் இந்த வைத்தியசாலையில் இந்த பணிப்பாளர் இவ்வாறு தான் இந்த உடைகள் அணியப்பட வேண்டும் என கூறுகின்றார். ஒருவேளை இந்த உடைகள் இஸ்லாமிய பெண்கள் நடந்த பணியாளர் விரும்பும்படி மாற்ற வேண்டுமானால் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு அரசாங்க நிர்வாக விடயமாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஸ்ரீலங்காவின் சுகாதார திணைக்களம் தான் முயல வேண்டும். அரசாங்கம் இதற்கு நகர வேண்டும். ஆனால் அரசாங்கம் இதில் மௌனம் சாதித்து இந்த பிரச்சனையை தமிழ் முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றும் வகையில் வேடிக்கை பார்க்கின்றதோ என்ற ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கின்றது. இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 தரப்புகளும் ஒத்துழைத்தால் காசாவில் மிக விரைவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என அமெரிக்காவின் சிறப்பு தூதரும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் மருமகனுமான ஜெரட் குஷ்னர் கூறியிருக்கின்றார். அதேவேளை ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடாமல் விட்டால் அப்பகுதியில், அதாவது காசாவில் இஸ்ரேல் எடுக்கும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்றும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அடுத்த 60 முதல் 90 நாட்களுக்குள், அதாவது எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் இந்த வருட இறுதிக்குள் ஹமாஸ் தமது ஆயுத சுரங்கங்களில் உள்ள ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அது நடந்தால் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரலாறாக சாதனையாக அது மாறும் எனவும் நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை சந்தித்த பின்னர் ஜெரட் குஷ்னர் கூறியிருக்கின்றார். நெத்தன்யாஹுவுடன் அவர் 4 மணி நேரமாக இந்த சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். இது மிகவும் நல்ல சந்திப்பு என அவர் கூறுகின்றார். இஸ்ரேலிய பிரதமர் எழுப்பிய சில நியாயமான கவலைகளுக்கு அமெரிக்காவால் தீர்வு காண முடிந்தால் அதற்குரிய பதில்கள் உண்டு எனவும் அவர் கூறுகின்றார். ஹமாஸின் ஆயுத களைவு முற்றாக இடம்பெற்றால் மட்டுமே இஸ்ரேல் தனது துருப்புக்களை காசாவிலிருந்து அகற்றும் என்ற நிலைப்பாட்டில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு உறுதியாக இருக்கின்றார். ஹமாஸின் ஆயுத கலவை ஒரு அமெரிக்க ஜெனரல் மேற்பார்வையிடுவார் என குறிப்பிடப்படுகின்றது. என்றால் ஹமாஸின் ஆயுதக்கலவை இஸ்ரேல் மேற்பார்வையிட முடியாது என்பது காசா அமைதி சபையின் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஹமாஸ் முற்றாக ஆயுதங்களை கைவிடும் வரை காசாவில் உள்ள தனது படைகளை மீளெடுக்கப் போவதில்லை என்ற விடயத்தை ஜெரட் குஷ்னருடன் இஸ்ரேலிய பிரதமர் தெளிவாகவே முன்வைத்ததாகவும் ஆய்வு செய்ததாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது. இறுதியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கான 60 நாள் காலக்கெடு நேற்று முடிவடைந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதியான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் நேற்று இந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில்
அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஓமான் இடையூறு செய்தால் ஓமான் குண்டு வீசி தாக்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு புதிய அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணை தொடர்பாக ஈரானுடன் ஓமான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் இந்த விடயத்தில் அமெரிக்காவின் மூலோபாய திட்டங்களுக்கு ஓமானின் திட்டங்கள் குறுக்கே வந்தால் ஓமான் தாக்கப்படும், ஓமான் குண்டு மழையால் சின்னாபின்னமாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறுகின்றார். அமெரிக்காவின் நட்பு நாடாக கருதப்படுவது ஓமான். ட்ரம்ப் இப்போது ஓமானை அச்சுறுத்துகின்றார். ஆனால் ஓமானை ட்ரம்ப் அச்சுறுத்துவது இது முதன் முறை அல்ல. கடந்த மே மாதமும் ஓமானை தாக்கப் போவதாக அவர் அச்சுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். ஆகையால் மத்திய கிழக்கு நிலவரங்களில் ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல்கள் இப்போது ஓமானை நோக்கி திரும்பியுள்ளதும் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்